அந்த திருக்கட்சி கொடுக்கும் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தான் பிஞ்சிலே பழுத்த ராமானுஜன் ஆட்டமாய் ஆடுகிறார். நான் இப்போது அடைந்துள்ள தோல்விக்கு காரணம் ராமானுஜன் மட்டுமல்ல, அந்த திருக்கட்சியும் தான். தோல்வி என்று எப்படி ஆகும் சுவாமி? ஏதோ ஒருவன் தங்களை எதிர்த்து ஒரு விளக்கத்தை கொடுத்ததால் ஒட்டுமொத்த தோல்வியாக அது ஆகிவிடுமா? மற்ற ஏனைய மாணவர்கள் தங்களின் அடியொற்றி தங்களின் வாக்கையே வேத வாக்காக மதித்து நடக்கவில்லையா? குறிப்பாக கோவிந்தன். இத்தனைக்கும் ராமானுஜனின் தம்பியாயிற்றே அவன். அவன் தங்களை மதித்து ஒரு சத் சிஷ்யனாக வலம் வரவில்லையா? தங்களின் தத்துவங்களையும் சித்தாந்த விளக்கங்களையும் மனதார ஏற்று அதன்படிதானே நடந்து கொண்டிருக்கிறான். ஆம் குருதேவா, இந்த அற்பமான ராமானுஜனையே மனதில் நினைத்து தோல்வி என்ற பெரிய வார்த்தைகளை எல்லாம் தயவு செய்து பிரயோகிக்காதீர்கள். நமக்கு கோவிந்தன் இருக்கிறான், அது போதுமே. அது எவ்வளவு பெரிய வெற்றி இருக்கலாம். ஆனால் ஒரு புறம் ராமானுஜன், மறுபுறம் கோவிந்தன் என்று கொண்டால், ராமானுஜன் ஒரு படி மேலே உயரத்தில் அல்லவா இருக்கிறான். அதன்படி அந்த திருக்கட்சியும் உச்சாணி கொம்பில் அல்லவா விற்றிருக்கிறான். அதற்கு ஒரு உபாயம் உள்ளது குருதேவா. எதையும் யோசிக்காமல் அந்த ராமானுஜனை இந்த பாடசாலையை விட்டே துரத்தி விடுங்கள். பிறகு எந்த தொல்லையும் இல்லாமல் தங்கள் தத்துவங்களை மக்களிடம் பரப்பி விடலாமே. ராமானுஜனை பாடசாலையை விட்டு துரத்துவது சரியாகாது. ஏன் சுவாமி, கோவிந்தனும் சென்று விடுவான் என்று நினைக்கிறீர்களா? அப்படி இல்லை. இந்நேரத்தில் ராமானுஜனை பாடசாலையை விட்டு விரட்டினால் இந்த யாதவ பிரகாசனால் ராமானுஜனையும் தாண்டி ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியவில்லை. அவனை சமாளிக்க முடியாமல் பயந்து போய் வெளியே அனுப்பிவிட்டார் என்று என் மாணவர்களே என்னை பற்றி தாழ்வாக நினைப்பார்கள். மாணவர்கள் மத்தியில் என் மீது உள்ள மதிப்பே போய்விடும். அதற்கு நான் வழிவகுக்கலாமா? இப்போது இவ்வளவு யோசிக்கிறீர்கள். ஆனால் அன்று நான் சொன்ன போதெல்லாம் என் வாயை அடக்கி அவனை வளர்த்து விட்டீர்கள். ஆமாம், செய்தேன். ஏன் செய்தேன்? ராமானுஜனை போன்ற ஒரு அறிவு ஜீவியை, ஒரு பொக்கிஷத்தை நாம் இழக்க கூடாது என்று நீர்தானே அவனை பாடசாலையில் சேர்க்கும் பொழுது திருவாயால் சொன்னீர். நானும் நம்பினேன். ராமானுஜனை என் தத்துவத்திற்கு கொண்டு வந்து விட்டால் அதன் பிறகு என் விளக்கங்கள் 8 திக்கிலும் புத்தொளி வீசி பறக்கும் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது நடப்பதோ வேறு விதமாக இருக்கிறது. தாங்கள் அவனை தங்கள் பக்கம் இழுக்க நினைக்கிறீர்கள். அவனோ இங்குள்ள மொத்த பேரையும் தன் பக்கம் இழுத்து விடுவான் போல் இருக்கிறதே. அதற்கு முன்பாக நாம் அவனை இங்கிருந்து விரட்டி அடிப்பதுதான் நமக்கு நல்லது. போதும். அவன் சுயரூபம் எனக்கு தெரிந்து விட்டது. அவனை எங்கு, எப்போது, எப்படி அடக்க வேண்டும் என்பதை தீர்க்கமாக யோசிக்கிறேன். நன்றாக யோசியுங்கள் குருநாதா. நாங்கள் சொன்னதையும் நன்கு யோசியுங்கள். எங்கள் கூற்றுப்படி அந்த ராமானுஜனை சுவடே தெரியாமல் அழித்து ஒழிப்பதுதான் சாலச் சிறந்தது என்பதை சிந்தையில் ஊற்றி யோசியுங்கள். நாங்கள் வருகிறோம். இவர்தான் நான் சொன்ன மருத்துவர். இவர் பெயரே வைத்தியநாதன். வணக்கம். வணக்கம் அம்மா. தீராத வியாதிகளை கூட தீர்த்து வைப்பவர் என்று பிரசித்தி பெற்றவர். காஞ்சி மன்னரின் ஆஸ்தான வைத்தியர்களில் இவரும் ஒருவர். நல்ல கைராசியானவர். என்ன, நான் சொன்னது புரிந்ததா? சரி, நோயாளியை பார்க்கலாமா? அதற்காகத்தானே வந்திருக்கிறீர்கள். ஆகட்டும். எத்தனை நாட்களாக இப்படி இருக்கிறார்? இன்று 4வது நாள். இதற்கு முன் வந்த மருத்துவர் 2 நாட்களில் குணமாகாவிட்டால் என்ன செய்வதென்று யோசிக்கலாம் என்றார். ஆனால் இவருக்கு பிடித்திருக்கும் ரோகம் என்ன என்பதை அவரால் தெளிவாக கூற முடியவில்லை. அதனால்தான் உங்களை அழைத்து வந்தேன். ஒருவேளை ஏதாவது நரம்பு பிசகி இருந்தால் இப்படி ஏற்பட்டிருக்கலாம் என்றார். மருத்துவரே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? சற்று பொறுங்கள். அந்த மருத்துவர் கொடுத்த சூரணம் என்னவென்று தெரியுமா?
தாத்தகி புஷ்ப சூரணம் 3 வேளை கொடுக்க சொல்லி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இனி அதை கொடுக்க வேண்டாம். இது தரு அரிதிர சூரணம். இதை 2 நாட்களுக்கு கொடுங்கள். காலை 2, இரவு 2 என்று மொத்தம் 4 உருண்டைகள். 2 தினங்களுக்கு பின் நான் மீண்டும் வந்து பார்க்கிறேன். சரி வைத்தியரே, அதெல்லாம் சரி. ஆனால் இவருக்கு பீடித்திருக்கும் ரோகம் என்னவென்று நீங்கள் சொல்லவே இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் பெரிதாக இல்லை. கவலை கொள்ள வேண்டாம். நிச்சயம் குணமடைந்து விடுவார். சரி ஐயா, நான் புறப்படுகிறேன். வாருங்கள். நான் இவரை வழி அனுப்பிவிட்டு ஆகட்டும். வைத்தியரே, பொதுவாக ஒரு ரோகியை பார்த்தால் அவருடைய உபாதையை பற்றி தெளிவாக புட்டு வைப்பீர்கள். ஆனால் இன்று சின்ன எஜமானரை சோதித்துவிட்டு அதிகமாக எதுவும் சொல்லாமல் வந்து விட்டீர்கள். என்ன சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? அந்த மருத்துவர் சச்சிதானந்தம். ஆம், அவர்தான். இவர்களுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் என்றீர்கள் அல்லவா? அதனால்தான் இவர்களிடம் பெரிதாக எதுவும் சொல்லவில்லை என்று நினைக்கிறேன். அப்படி என்றால்? நிலைகுலைந்து விழுந்ததில் சர்வ அங்கமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாடித்துடிப்பின் அளவு நிலையாக இல்லை. திடீரென்று கூடுகிறது, பிறகு ஒரே அடியாக குறைகிறது. இனி சகஜ நிலைக்கு திரும்ப முடியுமா என்பது சற்று கடினம். அதனால்தான் அவர்களிடம் நான் அதிகமாக எதுவும் சொல்லவில்லை. ஐயோ, சின்ன எஜமான் மிகவும் நல்லவர். நல்லவர்களைத்தான் கடவுள் சோதிப்பார். சீக்கிரமே தன்னிடம் அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பார். சொந்த பந்தங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்கள். பார்த்துவிட்டு செல்வது நல்லது. இப்போதைக்கு இதை தவிர வேறு எதுவும் என்னால் சொல்ல முடியாது. பின் ஏதோ ஒரு சூரணம் கொடுத்தீர்களே, அது அவர்களின் சமாதானத்திற்காக. என்ன, இந்த மருத்துவர் ஒன்றுமே கொடுக்கவில்லை என்று அவர்கள் எண்ணக்கூடாதல்லவா? மேலும் ஒரு மனோரீதியாக அவர்களுக்கு சமாதானமாக இருக்கட்டுமே என்றுதான் அந்த சூரணத்தை கொடுத்தேன். அந்த மருத்துவர் கொடுத்தது போல்தான் இதுவும். பெயர்தான் வேறு. என்ன மருந்து கொடுத்து என்ன பயன்? பெரிய குடும்பம், நல்ல மனிதர்கள். அதனால்தான் அவர்கள் முன் என்னால் உண்மையை சொல்ல முடியவில்லை. நான் வைத்தியநாதன், வைத்தியத்திற்கே அதிபதி. என்னால் குணப்படுத்த முடியாத ரோகமே இல்லை என்ற மமதையில் இருமாப்பில் இதுநாள் வரை இருந்தேன். ஆனால் இன்று கூரேசனைப் போல் நானும் செயலற்று போய்விட்டேன். அப்படியென்றால் வேறு மார்க்கமே இல்லையா? இருந்தால் சொல்லியிருக்க மாட்டேனா? 2 தினங்களுக்கு பிறகு நான் வருகிறேன் என்றேன். ஆனால் அதற்கான அவசியம் இருக்காது. தக்க சமயம் பார்த்து அவர்களிடம் பக்குவமாக சொல்லிவிடுங்கள். நான் புறப்படுகிறேன். திருமலை நம்பி சுவாமிகளே, சன்னதியில் வைத்து எதை பற்றியும் பேச வேண்டாம் என்று ஒன்றும் கேட்கவில்லை. எப்படி சென்று கொண்டிருக்கிறது தங்களின் திருமலை கைங்கரியம்? அதற்கென்ன, எம்பெருமான் ஏழுமலையான் இந்த கடையேன் செய்யும் சிறு சேவையையும் பெரிய மனது வைத்து ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அடியேனிதை ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். உம்மைத்தான் வேண்டி விரும்பி தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த சீனிவாசன் என்றுதான் அடியேன் கேள்விப்பட்டிருக்கிறேன். அனைத்தும் அடியேரின் ஆச்சாரியர் யமுனாச்சாரியரின் திருவருள். ஆமாம், திருமலையில் வைகானசம் தானே ஆகமம்? ஆம்பட்டரே. ஆனால் உமது ஆச்சாரியர் ஆகம பிரமாணம் என்று ஒன்றை இயற்றி அதில் பாஞ்சராத்திர ஆகம விதியைத்தானே ஸ்லாகித்து சொல்லி இருக்கிறார். வாஸ்தவம்தான். ஆனாலும் திருமலையில் முன்பிருந்தே வைகானச ஆகமம்தான் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அதுவும் மிக சிறந்த விகனசஸ் என்ற மகரிஷியால் வகுக்கப்பட்டதாயிற்றே. பகவத் பக்தர்களுக்கும் ஏற்றம் தந்து பார்ப்பதுதானே பகவானின் செயல். சரியாகச் சொன்னீர்கள். வைகானச ஆகம விதிகளை கடைபிடிப்பது மிகவும் கடினம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால்தான் எம்பெருமான் உம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். மொத்தத்தில் தங்களை இங்கு பார்த்ததில் வேங்கடவனையும் ஒரு சேர தரிசித்தது போல் இருக்கிறது. ஆமாம்,
திருக்கச்சி நம்பிகளை இங்கே எங்கும் காணோமே. சரிதான். தாங்கள் திருக்கச்சி நம்பி சுவாமியின் மடத்திற்கு சென்று விட்டு இங்கு வரவில்லையா? இல்லை பட்டரே, நேராக இங்குதான் வந்தேன். புனிதமான அனந்தசரஸ் திருக்குளத்தில் ஸ்நானம் செய்து அனுஷ்டானங்களை முடித்தேன். வரதனையும் உம்மால் நன்கு சேர்வை செய்யப்பட்டு இதோ இந்த பிரசாதத்தையும் பெற்றுக்கொண்டேன். இன்றைய பொழுது அடியேனுக்கு இனிதாய் தொடங்கியது. திருக்கச்சி நம்பிகள் காலையிலேயே விஸ்வரூப தரிசனம் செய்துவிட்டு சென்று விட்டார். அப்படியென்றால் சரி, அடியேன் திருக்கச்சி நம்பிகளின் மடத்திற்கே சென்று அவரை காண்கிறேன். திருவேங்கடமுடையானின் கருணை நிழலில் என்றென்றும் இளைப்பாரும் திருமலை நம்பி சுவாமிகளுக்கு இந்த கடையேனின் அனந்தமான வந்தனங்கள். காஞ்சி வரதனின் பேரருட்கருணைக்கு பாத்திரமான திருக்கச்சி நம்பிகளுக்கு இந்த அடியேனின் வந்தனங்கள். திருமலை நம்பிகளே, தங்களை இங்கு தரிசித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எப்போது வந்தீர்கள்? பெருமாள் தரிசனம் ஆயிற்றா? இன்று காலையில்தான் வந்தேன். வரதனின் பேரெழில் தரிசனமும் ஆயிற்று. இப்பொழுதுதான் உங்களை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தேன். தாங்களும் எழுந்தருளி விட்டீர்கள். சரி, ஸ்ரீரங்கம் மடத்திற்கு சென்று வந்தீர்களா? ஆச்சாரியரை தரிசித்தீர்களா? அங்கிருந்துதான் நேராக வருகிறேன். ஆச்சாரியரையும் ஸ்ரீரங்கநாதரையும் நன்கு சேவித்தேன். ஆச்சாரியர் தங்களை மிகவும் நினைவு கூர்ந்தார். ஆச்சாரியரின் நினைவில் இந்த அடியவன் இருப்பதே இப்பிறவியின் பெரும் பேறு. இதைவிட இந்த அடியவனுக்கு வேறு என்ன வேண்டும்? சரி, தாங்கள் இன்னும் ஸ்ரீபெரும்புதூர் செல்லவில்லையா? நேராக இங்கு வந்ததாக சொல்கிறீர்கள். ஆம் திருக்கச்சி நம்பிகளே, அடியேன் இன்னும் ஸ்ரீபெரும்புதூர் செல்லவில்லை. அது இனிமேல்தான். புரிகிறது. உமது ஸ்ரீபெரும்புதூர் தான் இங்கே காஞ்சியமதியில் வாசம் செய்கிறதே. மருமான் இருக்கும் இடம் தேடி முதலில் இங்கு வந்து விட்டீர்கள், அப்படித்தானே? தங்களிடம் எதையும் மறைக்க முடியுமா? உண்மைதான். எப்படி இருக்கிறான் ராமானுஜன்? அதிகம் கேள்வி கேட்டு உம்மை தொந்தரவு செய்வதில்லையே. திருமலை நம்பிகளே, ராமானுஜன் ஓர் ஒப்பற்ற மாமணி. தன் மாமாவை போன்றே உயர்ந்த சிரோன்மணி. அவன் கேட்கும் கேள்விகளுக்கு நாம் பதிலுரைக்கும் ஒரு பெரும் பேற்றை இந்த வரதன் அளித்திருப்பதாகவே அடியே நினைக்கிறேன். வைணவ உலகத்திற்கு ஓர் அலங்காரமாக, பூஷணமாக தங்களின் குடும்பத்தில் வந்து உதித்திருக்கிறான் ராமானுஜன். பறந்து விரிந்த இந்த உலகத்திற்கு ஒரு சூரியன் போதும். அதுபோல் ஒட்டுமொத்த சம்பிரதாயத்திற்கும் ராமானுஜன் ஒருவன் போதும். காலை கதிரவனின் உதயத்தால் இருள் விலகி ஓடும். அப்படியே தங்களின் மருமான் ராமானுஜன் என்ற பேரொளியால் அஞ்ஞான இருள் முகவரியின்றி மறைந்து போகும். அவனோடு ஒரு பந்தத்தாலோ சங்கத்தாலோ நாம் இணைந்திருக்கிறோம் என்பதே பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய விஷயம். ஏதேது என் மருமானை பற்றி இவ்வளவு சிலாயிக்கிறீர்? என்ன வசியம் செய்தான் அப்படி? தங்கள் குரலிலோ அவனை பற்றி சொல்லும் போது ஒரு கம்பீரம், ஒரு பெருமலர்ச்சி, தேகத்தில் ஒரு புது பொலிவு. அதானே, இதற்கு முன்பு அடியேன் இவ்வளவு உற்சாகத்துடனும் பெரும் உவகையுடனும் மந்தகாச பொலிவுடனும் தங்களை அடியேன் கண்டதில்லையே. பார்த்தீர்களா? தினமும் உம்மை காணும் பட்டரே உம்மில் ஒரு வித்தியாசத்தை கண்டதாக சொல்கிறார். அதற்கு ஏதாவது விசேஷ காரணம் இருக்கிறதா? நிச்சயம் இருக்கிறது திருமலை நம்பிகளே. அப்படியென்றால் உடனே சொல்லும். அடியேனால் ஆவலை அதிக நேரம் கட்டுப்படுத்த முடியாது. சொல்கிறேன். ஓர் அதி அற்புதமான நிகழ்வு திருப்புட்குழி யாதவரின் பாடசாலையில் நிகழ்ந்துள்ளது. இந்த சுற்று வட்டாரத்திலேயே தனக்கு மிஞ்சிய ஞானம் எவருக்கும் இல்லை என்று இருமாப்போடு இருந்த யாதவ பிரகாசருக்கு சம்மட்டடி போல் ஒரு பதிலடியை தங்கள் மருமான் ராமானுஜன் கொடுத்திருக்கிறார். யாதவரின் தலைக்கணத்தை தவிடுபொடியாக்கியிருக்கிறார். யாதவ பிரகாசரால் குதர்க்கமாக கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கத்தை மறுத்து அதி உன்னதமான ஓர் பதிலை கொடுத்து அந்த ஆணவ பிரகாசரை நிலைகுலைய செய்திருக்கிறான் ராமானுஜன். என்ன, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்று அடியேனிடம் கூட தாங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லையே சுவாமி? பகிர்ந்து கொள்ளவில்லைதான். இருந்தாலும் இது போன்ற சிறந்த நிகழ்வுகளை திருமலை நம்பி சுவாமிகள் போன்ற சக வைஷ்ணவர்களோடு கூடியிருந்து குளிர்ந்து பகிர்வதுதானே இன்னும் சிறப்பாக இருக்கும் பட்டரே. திருக்கச்சி நம்பிகளே, தாங்கள் சொல்ல சொல்ல அடியேனின் மனம் பெரும் உவகை அடைகிறது. அப்படி என்னதான் நடந்தது என்பதை சற்று விளக்கமாக சொல்லி அருள வேண்டும். யாதவருக்கு எண்ணெய் குளியல் செய்து வைப்பதற்காக ராமானுஜன் எண்ணெயை தலையில் தேய்த்துக் கொண்டிருந்திருக்கிறான். அப்போது மாணவர்களிடமிருந்து சாந்தோக்கிய உபனிஷத்தின் ஸ்லோகமான கப்யாசம் புண்டரி காட்சம் என்பதன் விளக்கம் யாதவரிடம் கேட்கப்பட்டுள்ளது. அதற்கு அந்த யாதவ பிரகாசர் தன் வழக்கமான பாணியில் அந்த பரமபுருஷ பகவானின் கண்கள்
குரங்கின் ஆசன பகுதியை ஒத்து சிவந்திருக்கிறது என்று குதர்க்கமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இதை கேட்டு நெஞ்சம் கொதித்து ராமானுஜனின் கண்களிலிருந்து பெருகிய கண்ணீர் துளிகள் யாதவரின் துடையை அனல் பிழம்பாய் பதம் பார்த்திருக்கிறது. அலறி துடித்தெழுந்த யாதவர் ராமானுஜனின் கண்ணீர் தன் விளக்கத்தால் வந்தது என்பதை தெரிந்து கொண்டு அவனையே அந்த ஸ்லோகத்திற்கு விளக்கம் கொடுக்க சொல்லியிருக்கிறார். அதற்கு ராமானுஜன் குளிர்ந்த ஜலத்தை பருகிய சூரியனின் கிரணங்களால் மலர்ந்த பெருத்த தண்டை உடைய தாமரையின் இதழை ஒத்த சிவந்த கண்கள், பரமபுருஷ பகவானின் திருநேத்திரங்கள் என்று ஓர் அற்புதமான விளக்கத்தை பதம் பதமாக பிரித்து பதிலடியாக கொடுத்திருக்கிறான். சாந்தோக்கிய உபனிஷதத்தின் இந்த வாக்கியத்திற்கு இதுவரை யாரும் கொடுத்திராத அதே சமயத்தில் மிகவும் பொருத்தமான விளக்கம் ராமானுஜனால் தகுந்த நேரத்தில் அளிக்கப்பட்டுள்ளது. என்ன ஆச்சரியம்! இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை ராமானுஜன் கொடுத்துள்ளான் என்று எண்ணும் பொழுது அடியேனின் உள்ளம் மிகுந்த பூரிப்படைகிறது. இதில் இன்னும் ஆச்சரியம் என்னவென்றால், இது போன்ற ஒரு விளக்கத்தை அவன் தந்தை சோமயாஜியே அவனுக்கு போதித்ததில்லை. மயூரவண்ணன் சுவாமிகளிடமும் ராமானுஜன் சாந்தோக்கிய உபனிஷத்தை பயின்றிருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்கையில் ராமானுஜன் இப்படி ஒரு சிறப்பான அர்த்தத்தை கூறியிருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இது எப்படி சாத்தியம் திருக்கச்சி நம்பிகளே? சாத்தியம்தான் திருமலை நம்பிகளே. அந்த வரதனே ராமானுஜனுள் பிரவேசிக்கும் போது இதுபோன்ற பல அரும்பெரும் காரியங்கள் ராமானுஜனால் நிகழப்போவது சாத்தியம்தான். திருமலை நம்பிகளே, நம்மில் யாரோ கற்பித்துத்தான் ராமானுஜன் சாஸ்திரத்தின் நுணுக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. அவன் ஸ்வயம் பிரகாசம் உடையவன். நாமெல்லாம் குரு என்றும் ஆச்சாரியன் என்றும் அவனுக்கு பல விஷயங்களை போதித்து அதன் மூலம் நமக்கும் பெருமையை சேர்க்க வேண்டும் என்பதுதான் பெருமாளின் விருப்பமாக இருக்க வேண்டும். தாழ்ந்த குரங்கின் பின் ஆசன பகுதியை எல்லாம் பகவானோடு ஒப்பிட்டு தரக்குறைவாக பொருள் போதிக்க கூடாது சுவாமி. ஐயா சொன்னாரு, சில ஸ்கூல்ல மதிப்பெனுக்கு மட்டும்தான் இடம் இருக்குன்ட்டு. அப்படி நினைச்சிருந்தா எங்க டீச்சர்ஸ் என்ன கிளாஸ்லயே உட்கார வச்சிருப்பாங்க, இங்க வரவே விட்டுருக்க மாட்டாங்க இல்லையா? அதுவும் வருமுன் காப்பதாங்க.